உங்க காதுல வந்து ஒரு ஹெட்போன்ஸ் கொடுத்துருப்போம். ஹெட்போன்ஸ்ல வந்து லவுடா பாட்டு ஓடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆள்கிட்ட ஒரு சென்டென்ஸ் சொல்வேன். அது வந்து நானா உருவாக்குன சென்டென்ஸா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபேமஸ் டயலாகா இருக்கலாம். ஓகே, அந்த சென்டென்ஸை நான் சொல்லும்போது என்னோட லிப்ஸிங் என்னோட லிப் ரீட் பண்ணி அது என்ன வார்த்தையா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? Time starts now. ஏண்டா உன் மூஞ்சே பரவாயில்லன்னு உன் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா அப்ப கூட்டிட்டு ஓடினவன் எவ்வளவு கேவலமா இருப்பான். உன் மூஞ்சியே இவ்வளவு கேவலமா இருக்குன்னு உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலே அத கூட்டிட்டு வந்தவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். புரிஞ்சிச்சு குழந்தைக்கு. ஓ மூஞ்சியே இவ்ளோ கேவலமா இருக்கே அத உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடுனவன் எவ்ளோ கேவலமா இருப்பான். ஓ மூஞ்சியே இவ்ளோ கேவலமா இருக்கே தரம் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடுனவன் எவ்ளோ கேவலமா இருப்பான். தப்புலயும் நல்லது நடக்குது. உன் மூஞ்சி இவ்ளோ கேவலமா இருக்கே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடினவன் எவ்வளவு கேவலமா இருப்பான். உன் மூஞ்சி இவ்ளோ கேவலமா இருக்கே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனவன் எவ்வளவு கேவலமா இருப்பான். கையாக்குறீங்களா? ஐயோ இங்கதான் கேவலமே இருக்கு. பொறுமையா ஓ மூஞ்சி கேவலமா இருக்கு உன் பொண்டாட்டி எங்க இருக்கு. ஓ மூஞ்சி கேவலமா இருக்கு உன் பொண்டாட்டி எங்க இருக்கு. எடுப்பா காதுல இருந்து எடு. குவைட்டா இருங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க. உன் மூஞ்சி கேவலமா இருக்கு. அதே மாதிரி என் மூஞ்சி கேவலமா இருக்குன்னு உன் மூஞ்சி கேவலமா இருக்கு, அதே மாதிரி என் மூஞ்சி கேவலமா இருக்கு. பிரவீன் அவாய்ட் ஃபன் கண்டென்ட் ப்ளீஸ் சொல்லுங்க. உன் மூஞ்சி கேவலமா இருக்கு, என் மூஞ்சியும் கேவலமா இருக்கு. அப்படிதானப்பா? அத நம்ம சொன்னேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. மூஞ்சி கேவலமா இருக்கு உன் பொண்டாட்டி எங்க இருக்கா. எங்க இருக்கா? என்ன மாதிரி கேள்வி கேட்கல. உன் மூஞ்சி இவ்ளோ கேவலமா இருக்கே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனவன் எவ்வளவு கேவலமா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன நினைக்கிறேன். ஐயோ ஓ மூஞ்சியே இவ்ளோ கேவலமா இருக்கே உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடுனவன் எவ்ளோ கேவலமா இருப்பான். அதுதான் நான் சொன்னேன். அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஏண்டா உன் மூஞ்சியே இவ்வளவு கேவலமா இருக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா எவ்வளவு கேவலமானவனா இருப்பான். அப்போ ஓகே, நாங்க மூணு பேரும் ஒரு கரெக்டியா கரெக்ட். ஓகே, என்ன இருக்குன்னா ஏண்டா உன் மூஞ்சியே பரவாயில்லைன்னு உன் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா அப்ப கூட்டிட்டு ஓடினவன் எவ்வளவு கேவலமா இருப்பான். கடவுளே, உன் மூஞ்சி கேவலமா இருக்கு, என் மூஞ்சி கேவலமா இருக்கு. இதுதான் நீங்க சொன்னது. அதுதான். கரெக்ட்டா? சோ உன் மூஞ்சி கேவலமா 3 பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேவா? இப்படி இந்த கேக்குறதா ரவுண்ட்ல உங்களுக்கு 3 கேவலமா பாயிண்ட் இருக்கு. கிடைச்சிருக்கு. இப்போ ஃபைனல். ஆமா. ஃபைனல் நான் போலாமா? ஆரம்பிக்கிறேன் முதல்ல இருந்து. எப்படி வேணா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சவுண்ட் ப்ளீஸ். ஓகே, வாத்துக்கு வயித்து வலின்னு வைத்தியம் பார்க்க போனா வயித்துக்குள்ள குட்டி வாத்து பக் பக் பக்னு கத்துச்சான். மேடம் இருங்க. மேடம் இப்போ வந்து தாமோ. எஸ் மேம். வாத்துக்கு வயிற்று வலி வந்து வைத்தியம் பார்க்க போனா அதோட குட்டி பக்கு பக்குன்னு சொல்லிச்சான். லிப் ரீடிங்லாம் கரெக்ட்டா பண்றாங்க. மெமரி பவர் தான் இருக்க மாட்டேங்குது. வாத்துக்கு வயித்து வலி வந்து வைத்தியம் பார்க்க போனா வயித்துல இருக்க குட்டி பாக் பாக்னு கத்துச்சான். நீ கத்துனதே வேஸ்ட். இப்ப பாரு கழுத்து வலின்றான். வாத்துக்கு வயித்து வலி வந்து வைத்தியம் பார்க்க போனா வயித்துல இருக்க குட்டி பக்கு பக்குன்னு வயித்து வலி எனக்கு நெஞ்சு வலியா மாறிடுச்சுடா பிரவீன்.